ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி ஹாஸ்டல்லே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சம்பாதிக்கிற பணம் மட்டும் வேணுங்கிறாங்க. ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு துணி துவைக்கிறது, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா காலையில் நான் 8 மணிக்கு வேலைக்கு போனாலும் நைட்டு 8 மணி ஆகுது. அதுக்கப்புறமும் நான் நைட்டு சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு தான் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நமக்கு வீட்டில் ஒருத்தவங்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும், இருக்கிறவங்க அக்கா இத்தனைக்கும் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் சும்மா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணலாம். காலையில் எப்போ பார்த்தாலும் தோசை, ஏதாச்சும் ஒரு டிஃபன் ஐட்டமாகவே மத்தியானத்துக்கு கொடுக்குறது. இப்படி சாப்பிட்டா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது? 30,000 சம்பாரித்து மட்டும் இவங்களுக்கு ₹1 கூட நான் எடுத்துக்காமல் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. நான் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டேன்னா, உனக்கு தனியாக நீ சேவ் பண்ணுறியா? நாங்களாம் அப்படி நினச்சிருந்தோன்னா என்ன பண்ணுறது? அப்படி இப்படின்னு கேள்வி மட்டும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு வேலைக்கு போகிற பொண்ணுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் நம்ம தான் வாஷ் பண்ணி போட்டுட்டு படுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு எப்படி தோணும்? எதாக இருந்தாலும் நமக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் தானே அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நம்மளும் சரி நம்ம கஷ்டப்படுறோம் பண்ணுறோன்னாலும் அவங்களும் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம ஒரு கஷ்டப்பட்டாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நம்ம ஃபேமிலியை நமக்காக எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கும் நம்ம நல்லபடியாக எல்லாம் பண்ணணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் சுத்தமாக இவங்க இது மாதிரி பண்ணுறதுனாலேயே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எண்ணங்கிறதே வரமாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் கூட ஓரளவு நினப்பேன். ஆனால் இப்போ 2 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அக்காவும் நான் படித்த காலேஜில் தான் படிச்சிச்சு. ஆனால் அது எந்த ஒர்க்குக்குமே போகலை. ஆனால் எங்கள் வீட்லேயும் அக்கா கேட்கல. ஏன்னா மேரேஜ் பண்ணி கொடுப்போம் 1 இயரில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் 2 வருஷமாக வேலைக்கு போயிட்டு தான் நான் சம்பாதிச்சு தான் ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறப்ப நீங்களும் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணணுமா இல்லையா? எவ்வளோ தடவையோ சொல்லியாச்சு, எனக்கு ஒழுங்காக காலைல சாப்பாடு பண்ணி கொடுங்க, மதியானத்துக்கு நல்ல சாப்பாடாக இருந்தால் தானே எனக்கும் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிஃபன் ஐட்டமாகவே கொடுக்குறீங்க, சாதம் வச்சாலும் ஒன்றுமே நல்லதாக இருக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோலாம் நான் எல்லாமே பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கூட அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, பண்ணுறோமே, செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறதே கிடையாது. அப்போதைக்கு 2 நாளைக்கு நல்லா பண்ணுவாங்க. 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே அந்த சாப்பாடை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அம்மாவும் அவங்களும் உடம்பு முடியாதவங்க. எங்கள் அக்கா செய்யலாம் பண்ணலாம். அப்பாவும் வெளியில் வேலைக்கு போயிடுவார். அவரும் 6:30 மணிக்கு போகிறவர், காலைல போகிறவர், ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவார். அந்த மாதிரி தான் அவர் மில்லில் வேலை பார்க்குறனால அவருக்கு அரிசி அரைக்கிறது இந்த வேலை தான். அதனால் அவரை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஆனால் அக்காவும் அம்மாவும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி தான் நானும் எதிர்பார்த்தேன். நானும் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதமாக இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க நீ என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது அப்படி தான் இருந்தாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, நான் என் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஒரு 1/2 hour தான் ட்ராவலு. இருந்தாலும் எதுக்கு நம்ம இங்கே இருக்கிறனால தானே ஹாஸ்டலில் கூட நல்ல சாப்பாடாக கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு பொரியல், ஏதாச்சும் ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தா. அவங்க இதில் மந்த்லி தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே 5,000 ரூபாய் தான். ஆனால் 5,000 இருந்தாலும் ஓரளவு அவளுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு இதெல்லாம் அவள் கொண்டு வருவா மத்தியானத்துக்கு. எல்லாமே காய்கறி நானே சொல்லுவேன், இதை வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைக்கிறாங்கன்னொன்னே அங்கே ஒருத்தவங்க வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் பொருள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஓனரு. அவங்க அந்த 25 பேர் தானே எங்கள் ஹாஸ்டலில். அவங்க ரொம்ப பேர்லாம் சேர்க்க மாட்டாங்க, நல்ல ஓரளவு இருக்கிற மாதிரி டைப் உள்ள பொண்ணுங்களை தான் அவங்க சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்போனா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் பார்க்கட்டுமா அவங்கள அப்படின்னோடனே அப்புறம் போயிட்டு மறுநாள் என்னை அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க எந்த ஏரியா என்னென்னு கேட்டாங்க. என்ன ரீசன்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் உண்மையாக சொல்லிட்டேன், இது மாதிரி சாப்பாடு எங்கள் வீட்டில் ஒழுங்காகவே எனக்கு கவனிக்கிறது இல்லை, எதுவுமே இது பண்ணுறது கிடையாது, நான் ஒரு 2 வருஷமாக சம்பாரித்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே எங்கள் வீட்டில் கவலைப்பட மாட்டாங்க, அதனாலே எனக்கு வயிறு புண்ணெல்லாம் வந்துருச்சு. அதாவது நான் என் ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், இவங்க ஜனனிகிட்ட தான் சாப்பாடெலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருக்குது நீங்கள் கொடுக்குறது. அப்படி இருக்கிறப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறது
எதுக்கு சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். அதே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீயும் என்ன மாதிரியே யோசிக்கிறம்மா, கரெக்டு தான், நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. 2000 பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க.